ஆச்சாரிய மத்தியமா, நடுவுல சங்கராச்சாரியார் முதல் கொண்டு அஸ்மதாச்சாரிய பரிந்தா, அஸ்மத் ஆச்சாரிய பரிந்தா, எனது குருநாதர் வரைக்கும் உள்ள வந்தே குரு பரம்பரா அத்தனை குருமார்களுக்கும் எனது நமஸ்காரங்கள்னு அர்ப்பண ஸ்லோகம். என்ன சொல்றாங்கன்னா, அது எந்த குருநாதனும் சொல்லல, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லல, காளிதாசனும் சொல்லல, யாருமே சொல்ல கிடையாது. சிவன் ஆரம்பித்து மத்தியில் சங்கராச்சாரியரை சொல்லி நமது சொந்த குரு அவாவா குரு அந்த குருவை சொல்லி அந்த குரு பரம்பரையை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியாக இந்த ஸ்லோகத்தை கூறிக்கொண்டு இன்றைய ஹீரோ பர்த்டே பாய் அவர் கிழவன் சொன்னார், தாத்தான்னு சொன்னார். பார்த்தா நம்ம கொஞ்சம் கியூட்டா அமுல் மாதிரி இருக்காங்க இல்லையா, அதனால பர்த்டே பாய் அவருக்கு வந்துட்டு நமது மனதார பணங்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். முக்கியமான விஷயம் இன்னொரு வித்தியாசம் சொன்னா, எல்லாருக்குமே சங்கர சரிதை தெரியும், எல்லாம் கதை தெரியும். அவரை பிறந்தா முதல்ல கவியது சந்தேசம் வாங்கினார், தெரிஞ்சிருக்கும். அந்த கதையை நான் டச் பண்ண போதே கிடையாது. சங்கரன் பிறந்த பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். மாமா வந்து நிறைய ஸ்பீச்ல சொல்லி கொடுத்துருப்பார். நிறைய படம் வந்திருக்கு, ஆதிசங்கர படம் நிறைய வந்திருக்கு. பார்க்கவே முடியாது, தெலுங்குல படம் பண்ணியிருக்காங்க, பார்க்க கூட முடியாது. சங்கர் அழுவார், இந்த மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காங்க, தெலுங்குல வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா கதையும் தெரியும். ஆனால் நான் இன்று என்ன செய்ய போகிறேன் என்றால், சங்கர ஜெயந்தி என்பதனாலே சங்கர ஜெயந்திக்கு முன்பு நடந்த விஷயங்கள், அது ஏன் நடந்தது, அந்த விஷயங்களை வந்துட்டு எனக்கு தெரிந்த மட்டும் நான் ஷேர் பண்ண போறேன். அதற்கு 50% என்னோட எஃபர்ட், அதான் 50% என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா பார்வதி. ஸோ கதை சொன்னா வந்து தூங்கிடுவீங்க. ஸோ பாடல் பாடி
ஷண்மார்க்கத்தை தோன்றி வச்சாரு. அப்ப தோன்றி வச்சப்ப இந்தியால, அதாவது முக்கியமா தமிழ்நாட்டுல நம்மளுடைய ஷண்மார்க்கத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடமா சொல்லலாம் நவீனன்னு. ஏன் அப்படி இருக்கிறச்ச அவதாரம் மட்டும் ஏன் சங்கராச்சாரியர் கேரளான்ற ஒரு நகரத்தை, ஒரு ஸ்டேட்டை சூஸ் பண்ணாரு? பாரதி, நீங்க சொன்னது கூட ரொம்ப ரைட்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. முக்கியமான சிவஸ்தலங்கள் 1008 சிவஸ்தலங்கள் உண்டு. அதுல 90% தமிழ்நாட்டில் இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல 90க்கு மேல தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த மாதிரி சைவம் வைணவம் ஆன்மீக பூமி பாரத தேசத்துல ஒன்று தமிழ்நாடு, இல்லைன்னா நார்த் கொரியா காசி. இந்த இடங்கள்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம சங்கராச்சாரியா ஆதிசங்கரர் ஏன் கேரளாவில் பிறந்தார்? அப்ப அந்த மண்ணுக்கு என்ன விசேஷம் யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? Why not in தமிழ்நாடு? ஸோ சங்கரர் அவர் மலையாளியா? யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவர் பிறந்தது காலடி கேரளா. ஸோ இஸ் he மலையாளி or தமிழ், ஆரியன், திராவிடன்? Any guess? Any guess? இல்ல, எல்லாமே தான் இருக்கும். ஸோ கேரளாவில் பிறந்துட்டா ஆட்டோமேட்டிக்லி மலையாளி. ஓகேவா? சரி, இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவை நம்ம வேற மாதிரி பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ், I want to see a smiling face, cheering face. ஓகே, இப்படி பார்த்துருக்கீங்களா? சொன்னீங்களா? நிமிர்ந்து உட்காருங்க. நம்ம கேரளா பத்தி பேசுறதுக்கு, அதாவது சங்கரர் அவதார ஸ்தலம் பற்றி பேசுவதற்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரி கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, என்ன நடக்கிறது? கேரளா எங்க இருக்கின்றது பாத்தீங்கன்னா மேற்கு மலை தொடர்ச்சி. மேற்கு மலை தொடர்ச்சி. அங்க பாத்தீங்கன்னா மலை, அந்தாண்ட கடல், நடுவில் இருக்கிற பிரதேசம் தான் கேரளம். ஓகேவா? அதனாலதான் மலை, கடலுக்கு இந்த பேர் ஆழி. மலை, ஆழி, மலையாளி. ஆழம்னா கடல் அர்த்தம். ஆழம் என்ற சொல்லுக்கு கடல் அர்த்தம் உண்டு. மலை, ஆழம், நடுவில் இருக்கிற பிரதேசம் மலையாளம். மலையாளம் மறுபடி மலையாளம் ஆயிடுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி, ஏன் வந்துட்டு மேற்கு மலை தொடர்ச்சிக்கு அப்புறம் தான் அந்த தேசம் வருது அப்படி பார்க்கும் பொழுது, பரசுராமர் தெரியுமோ? யாரு? தசாவதாரத்துல ஒரு அவதாரம். இட்ஸ் நாட் மிஸ்டேக்கன். நேற்று வந்து பரசுராம ஜெயந்தி நினைக்கிறேன். அக்ஷய திதிக்கு அவர் ஜெயந்தி வரும். அவதாரம். அப்போ பரசுராமர் என்ன பண்றார்? அவருக்கு ஒரு அசைன்மெண்ட். அதுக்கு அதெல்லாம் போட ரொம்ப நீட் ஆயிடும், வேண்டாம். 21 சத்திரிய கான்செப்டை அளிக்கின்றார். அவர் என்னன்னா, சத்திரியர் இருக்கக்கூடாது, இவர் பிராமணர்.
சத்திரிய வம்சத்தை அழிக்கின்றார். 21 தலைமுறை சத்திரிய வம்சத்தை அழிச்சிட்டார். அதான் அவர் அவதார நோக்கம். அழிச்சிட்ட பிறகு அந்த அத்தனை மன்னர்களோட நிலமும் இவர் கையில் இருக்கு. இஸ் ஓனர் ஆஃப் த என்டையர் அகண்ட பாரதா. ஒரு அடி நிலம் கூட வேறு சொந்தம் கிடையாது, எல்லாம் பரசுராம சொந்தம். பரசுராம என்ன பண்ணார்? அந்த நிலத்தை சொந்தம் கொண்டாடல. இந்த நிலம் எனக்கு வேண்டாம், இத காஷ்யப முனிவருக்கு தானமா கொடுத்துடலாம். காஷ்யப முனிவர் தான் வந்துட்டு எல்லா உயிரினம் தோன்றுவதற்கு ஆதிகர்த்தா. மனு கூட அவர் வம்சத்துல பிறந்தவர் தான். அப்போ காஷ்யபருக்கு இந்த நிலத்தை கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சிடும், நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் சொல்லிட்டு காஷ்யபர் கொடுக்கிறார். நிலத்தை கொடுத்துட்டார். நிலையில அகண்ட பாரதம், என்டையர் அகண்ட பாரதா கொடுத்துட்டார். ஒருத்தர் தானம் கொடுத்துட்டா அந்த நிலம் நமக்கு சொந்தம் கிடையாது. அப்போ பரசுராமர் எங்க போவார்? அவருக்கு நிலம் கிடையாது, தேவலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இவர் சிரஞ்சீவி. சிரஞ்சீவினா எப்பவுமே பூமியில தான் இருக்கிறோம், ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹனுமான் சிரஞ்சீவி, மார்கண்டேயர் சிரஞ்சீவி. அந்த மாதிரி பரசுராமர் சிரஞ்சீவி. லோகத்துக்கு போக முடியாது, நிலத்துல நிலம் இல்லை, என்ன பண்றது? காஷ்யபர் சொல்றார், போ, உனக்கு இடம் இல்லை, வேணும்னு சொல்றாரு. நான் அடுத்த காரியம் நடக்க போகின்றது, உண்மைக்கே பிளான் போடுறாங்க. சொல்றாங்க, போ போ, இருக்காது, ஏனாலும் நானும் பண்ணிட்டேன், you can't claim this is your land, come. என்ன பண்றார்? போரார் 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 பாரதத்தின் எல்லைக்கே போகின்றார். போறாரா? போன பிறகு அங்க மேற்கு மலை தொடர்ச்சி, அதுக்கு பேரு வந்துட்டு சஹர மலையின் பேரு, சஹர மலையின் பேரு. அந்த மலை உச்சிக்கு போன பிறகு அதான் வந்துட்டு கடைசி ரெண்டு. சமுத்திரராஜன் சொல்றார், சமுத்திரராஜனி அவரும் வந்துட்டார். நான் ராமருக்கு இலங்கைக்கு போகும்போது வழிவிட்டார் சமுத்திரராஜன். இவர் திரும்பி கூப்பிடுறார், வர வந்தனோட என்ன சுவாமி வேண்டும்? எனக்கு நிலம் இல்ல, இங்க இருக்க முடியாது, நான் தானம் பண்ணிட்டேன், மேல போக முடியாது, நான் செஞ்சிலின்னு வர வாங்கிட்டேன், எனக்காக கொஞ்சம் அப்படியே மேற்கால கிழக்கால தள்ளி போயிட்டீங்கன்னா அந்த நிலத்துல நான் தங்கிக்கிறேன்னு சொன்ன. இவர் என்ன பண்ணா? சமுத்திரராஜன், இவரே பிராமணர், சத்திரியரே கொன்றவர், நாம எஸ்எம்எஸ் பேசி நமக்கு சாபம் கொடுக்க சொல்லிட்டு நோ வாய்ஸ் எப்ப வேணும் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்கள் பரசு கோடலை இருக்கு இல்லையா, அது சிவன் கொடுத்தது, அந்த கோடலை வீசி எறிங்க, அது எவ்வளவு தூரம் போகுதோ அந்த நிலம் வரைக்கும் நான் விலகிறேன், யூடிக்கு ini bukan tanah haram ya, dia bukan bercedok, oke, வேலிக்கான நிலம். அப்போ சமுத்திரராஜன் இடம் கொடுத்துட்டாரா? அவ்வளவுதான் இடம். பரசுராமர் என்ன பண்றார்? நிலம் கிடைச்சிருச்சு, அங்க தங்க ஆரம்பிக்கின்றார். அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற தீவில இருந்து செம்பரவர்கள் வந்து தங்குறாங்க. அவங்க தான் நேட்டிவ், அதாவது பூமிபுத்திரா, வாராணசி பூமிபுத்திரா மாதிரி அவங்க தங்குறாங்க. ஒரு ஒழுக்கமற்ற, ஒரு ஒழுக்கம் இல்லாத மொழிகள் பேசுறாங்க, ஆள் ஒரு பாஷை பேசுறாங்க. பரசுராமர் யோசிக்கிறார், என்ன சொல்றார்? இந்த நிலத்தை இதை புண்ணிய பூமி ஆக்க வேண்டும், வைதீக நிலமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி சோழ தேசம், சோழ நாட்டுக்கு சென்று அங்கிருந்து சில பிராமணர்களை கேரளாவுக்கு அழைத்து வருகின்றார். அதாவது அப்பதான் ட்ரெயின் இல்ல, காணி இல்ல, மலை தாண்டி வரணும், கடல் தாண்டி வரணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சோழ சாம்ராஜ்யத்தில், அதாவது கும்பகோணம் ஏரியா, தஞ்சாவூர் ஏரியா, புதுக்கோட்டை ஏரியா, இந்த ஏரியால இருந்து பிராமணர்களை, சோழிய பிராமணர்கள் சொல்லுவாங்க, கொண்டு வந்து வைக்கிறார். வச்சுட்டு இந்த ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த பிராமணர்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு பிராமணர் மட்டும் சுகவாசிகள், அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. வைக்கிறோம், டேக் த ப்ரெஷர், அவங்க சுகமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்களோட வேலையை வந்துட்டு வேதம் கத்துக்கணும், பூஜை பண்றதுதான். டேக் த ப்ரெஷர். அப்போ இவர்கள் அங்க வந்துட்டாங்களா? கேரளாவில் மலை, சேரு, சகதி, தகன். அப்போ பரசுராமர் என்ன பண்ற, இவர்களை இப்படி விட்டு விட்டால் திருப்பி ஓடி விடுவார்கள் சொல்லிட்டு ஆச்சாரத்தை மாற்றுகிறார். அதாவது பிராமணர்களுக்கு குடுமி பின்னால் இருக்கும், என்ன பண்றா? சேஞ்ச் பண்ணுவோம். உண்மை வச்சார். நம்பூதிரி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கொண்ட முன்னுக்குதான் இருக்கும். இப்படி வச்சுட்டா திருப்பி அங்க போக மாட்டாங்க. அங்க போனாங்கன்னா அந்த சமூகம் ஏத்துக்காது
அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வைக்கிறார். அப்பயும் இருக்காங்களே இந்த பிராமணர்கள், நீ குடிமை இங்க வைக்கிறியோ இங்க வைக்கிறியோ முன்னுக்கு வைக்கிறியோ, நாங்க 10ஆம் வேலையை சொல்லிட்டு பாதி பேர் ஓடிட்டாங்க. பிகாஸ் இட் கேனாட் டேக், பிகாஸ் புது நிலம் சேரு சமிதி இருக்கு, எதுவும் பண்ண முடியல, பாதி ஓடிட்டாங்க. அப்படி ஓடின பிராமணர்கள் தான் சோழிய பிராமணர்கள். ஒரு பழமொழி உண்டு, சோழியன் குடுமி சும்மா ஆடான்னு சொல்லுவாங்க, சோழியன் சிந்து சும்மா ஆடான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் சோழியர்கள் பிராமணர்கள் கொண்ட. இப்போ வரைக்கும் பிராமண தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா சோழிய பிராமணர்கள் குடி முன்னுக்கு இருக்கும். அப்போ ஒரு கொஞ்சம் பேர் தான் அங்க இருந்தாங்க. பரசுரை பார்த்தா சரி ஓகே ஃபைன், நம்ம என்ன பண்ணுவோம், கர்நாடகால இருந்து ஆந்திராவில இருந்து பிராமணரை வர வைக்கிற சொல்லிட்டு அங்க இருந்து வர வச்சாங்க. அந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணாருன்னா முடிய மட்டும் ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்தணும் கேட்கல, சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சாரத்தை மாத்துவோம். he wants, they don't want to go back their originative because he want to create a new norm there. அப்படி இருக்கும் பொழுது 108 ஆச்சாரம் உள்ள பிராமணர்களுக்கு அதுல 64 ஆச்சாரங்களை மாற்றிவிட்டார். ஆனா அந்த கன்னட பிராமணர்கள், தெலுங்கு பிராமணர்கள் they happily accept it. தமிழ்ல தான் பிரச்சனை இருக்கும், எங்க போனாலும் தமிழ்ல தான் ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஈகோ. அதான் தமிழ் ஓடிட்டாங்க, மற்றவங்க தங்கிட்டாங்க. அப்படியாக வந்தவர் பிராமணர்கள் தான் நம்பூதிரிகள். நம்பூதிரிகள் they originated from one from Tamil Nadu Brahmin and another is Kannada and Telugu, they mixed. நம்பூதிரிகள் அங்க வந்த பிறகு வைதிகம் வேத பாராயணம் நடக்கிறது, பயங்கரமா நடக்கிறது. அப்படியாக நடந்து 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 அந்த கலாச்சாரம் அற்புதமாக வருகின்றது. சரி, ஏன் சங்கரர் அங்க பிறக்க வேண்டும் என்றால், நான் சொல்றது அத்தனை கேரளா எப்படி உருவானிச்சு, ஏன் கேரளா உருவானிச்சு, ஏன் தனிச்சு நிக்குது, ஏன் சங்கர் அங்க பிறக்கல, ஏன்னு கேட்டா சிவபெருமான் தான் சங்கரர், அதுல எந்த மாற்று வருதுமே கிடையாது. பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணினார், தர்மத்தை நிலைநாட்டணும், வேதத்தை நிலைநாட்டணும், தர்ம சாஸ்திரங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த காலகட்டம் ஜமான் விழா, வேதம் மதிப்பு எழுந்துருச்சு. வைதிகம் சொல்லுவாங்க, வைதிகம்னா வேதம் ஃபாலோ பண்றவா, வைதிகம் என்றால் நான் வேதிக் பீப்புள்ஸ். இவங்க என்ன பண்றாங்க, வேத மார்க்கை மறந்து கண்டதெல்லாம் பண்றாங்க. அப்படி உருவானது அந்த 72 துர்மதங்கள். அதாவது நம்ம வழிபடுறோம் இல்லையா, அதை தவிர்த்து கண்டதெல்லாம் பண்றது, பலி பண்றது, கொலை பண்றது, நரபலி பண்றது, இப்படியாக 72 விதமான மதங்கள் தலை தூக்கி தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்த வேதம் செத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு அவதாரம் நிகழ வேண்டும் அப்படின்னு சுவாமி முடிவு பண்ணிட்டார். நல்லா கேட்டுக்கீங்க, இந்த இடத்துல தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இந்த பாரதத்துல இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா கேரளா என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, மேற்கு மலை தொடர்ச்சி, மலை தடையாக இருக்கின்றது. அப்ப அந்த காலத்துல அதை தாண்டி போடுற நாட் ஈஸி, will take more time, எத்தனை months எடுக்கும். அதனால இங்க நடக்கிற பிரச்சனைகளோட தாக்கம் அங்க நடக்கல. இட் மீன்ஸ் கேரளா மட்டும்தான் 110% வேதம் தலை தோங்கி இருக்கின்றது. ஏன்னா அங்கிருந்து ஆள் வெளியே போக முடியாது, உள்ளுக்கும் வர முடியாது, பிகாஸ் அந்த மலை மேற்கு மலை தொடர்ச்சி. அப்ப இந்த இடத்துல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இதோட தாக்கம் அங்க போய் சேரல. இந்த இடத்துல பிரச்சனை, அங்க பிரச்சனை இல்லை, அங்க வேதம் தலை தோங்குது. அப்ப சுவாமி என்ன பண்ணார், நான் அவதாரம் பண்ணுவதற்கு எங்க வேதம் இருக்கின்றதோ, எந்த இடத்துல எல்லாருமே வேத வைதிக வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ, ஆச்சார அனுஷ்டானங்கள் எங்க இருக்கோ அங்கதான் நான் பிறக்கணும். அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட இடம் கேரளா மட்டும்தான். அப்ப புனிதமான மண் கேரளா மண். அதனாலதான் சங்கரர் கேரளாவில் பிறந்தார். கேரளாவில் மலையாளம் என்பது 1200 வருஷத்துக்கு முன்னதான் உருவான மொழி. சங்கரர் பிறந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி பார்க்கும் பொழுது புதிதாக ஏற்பட்ட ஒரு நாட்டில் பரசுராம் என்ன பண்ணார், சோழர்களை கொண்டு வந்தார். சோழர்கள் என்ன மொழி பேசுகிறார்கள், தமிழ் மொழி பேசுகிறார்கள். பிராமணர்கள் எங்கிருந்து வந்தார்கள், கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த ஏரியா அங்க வந்தாங்க. அங்க வந்த பிறகு
ஒரு பிராமணரை வைத்துக்கொண்டு ஒரு நாடு உருவாகாது. செம்பளர்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு நாடு உருவாகாது. சத்திரியன் வேணும், வைசியன் வேணும், அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் படுத்த எல்லா ஆட்களும் வேணும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆள் வேணும், வேலை செய்ய ஆள் வேணும். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலிருந்து ஆட்கள் தமிழகிட்ட கோயம்புத்தூர் வழியா போனா பாலக்காடு, கன்னியாகுமரி அந்த வழியா போனா திருவனந்தபுரம். ஸோ இந்த 2 வே தான் இருக்கு கேரளாவுக்கு போறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி 90% பீப்புள் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள் அங்க தமிழ்நாடே பேசியிருப்பார்கள். ஃபேக்ட் என்னன்னா மலையாளம் 1200 வருஷம் முழுக்க வந்தது, சங்கர அவதாரம் 2500 வருஷம் முழுக்க வந்தது. அப்ப அங்க என்ன மொழி பேசியிருப்பார்கள்? தமிழ் மொழி பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கன்னடாலும் வந்தாங்க, ஆந்திராலும் வந்தாங்க இல்லையா? இந்த 2 பிரிவினரும் வேதம் படிப்பதற்காக, வேதம் அதை பத்தின சம்பாஷணை அதை பேசுவதற்கு சமஸ்கிருதம் பயன்படுத்தினாங்க. இப்ப சங்கர் வச்சுக்கோங்க, சங்கர் வேதம் படிக்கிறாருன்னா அந்த கேங் அவரோட கேங் கூட சமஸ்கிருதம் பேசியிருப்பார். ஆனால் வெளியாட்கள் கூட பேசுறது முழுக்க தமிழ் தான், முழுக்க தமிழ் தான். பின்னாட்களில் எத்தனையோ வருடங்கள் கழித்து 500-600 வருடங்கள் கழித்த பிறகு அந்த இடத்துல தமிழும் சமஸ்கிருதமும் ஒன்றாகி ஆகி தெலுங்கு கன்னடம் மிக்ஸ் ஆகி மலையாளம் என்ற ஒரு புது மொழி உருவாகி பிற்காலத்தில். ஆகையால் ஆதிசங்கர் அவரோட வம்சம் பேசிய மொழி தமிழ். இப்போ இப்படி நான் சொல்லிட்டேன், என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இந்த கதையை சொல்லிடுறேன். நம்ம அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஒரு 5 நிமிஷம் இந்த கதையை சொல்லிடுறேன். இவ்வளவு பேசிட்டேன், பிறப்பு பத்தி பேசிட்டேன், அவர் பிறந்த ஸ்தலம் பத்தி பேசிட்டேன், ஏன் இவ்வளவு விசேஷம் பேசினேன் இல்லையா? இப்ப அம்மா அப்பாவுக்கு வருவோம். சங்கர் அப்பா பேர் என்னது தெரியல, அம்மா பேரு அப்பா பேரு தெரியல, அம்மா தெரியல. சங்கரோட அப்பா பேரு சிவகுரு, சொல்லுங்க சிவகுரு. அம்மா பேரு ஆரியாம்பா. ஓகே, இவங்க 2 பேரை பத்தி நான் பேசுவோம். நாம ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம தமிழர்கள் நாடு கடந்து நாடு போனா கூட அந்த ஒரிஜினல் நேட்டிவ்ல இருந்து கொண்டு போயிடுவோம். இப்ப நாமளே வச்சுக்கோமே, வரும்போது மாரியாத்தா கொண்டு வந்தோம், முருகனை கொண்டு வந்தோம், சில பிரச்சனையை கொண்டு வந்தோம், இல்லைன்னு சொல்லல. அந்த வகையில கும்பகோணத்திலிருந்து போனவர்கள், தஞ்சாவூர்ந்து போனவர்கள் அங்க போய் செட்டில் ஆகிறாங்கயா. ஆன பிறகு தங்கள் அவன் எங்கிருந்து வந்தோம் என்பதற்காக அங்க உள்ள ஊர் பேர் தான் கேரளா வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பழுவூர், கண்ணனூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருக்கும், ஆனா கேரளாவிலையும் இருக்கும். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜெர்சின்னு ஊர் இருக்கு, யார்க்னு ஊர் இருக்கு, இதெல்லாம் இங்கிலாந்துல இருக்கு. ஓகே, இங்கிலாந்துல இந்த ஊர்லாம் இருக்கு. English people, when they translate US, they name their place according to their native, New York, New Jersey. அதே மாதிரி they shifted to Australia, they name their native name, New Wales, New South Wales. Right? அதே மாதிரி தான் எல்லா கண்ணே அப்படி யோசிச்சானா, நம்மள யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி கண்ணனூர், பழுவூர், இதெல்லாம் அங்கே பேர் வச்சுட்டாங்க. அவங்க சொந்த ஊருக்கு இது மாதிரி பேர் வச்சுட்டாங்க ஞாபகார்த்தமா. இப்ப நாம கூட பாத்தீங்கன்னா 10 மணி பேர் முருகன் பேர் இருக்கு, அதே பேரை மகனும் வைக்கிறாங்க. அந்த காலத்துல 50 வருஷம் முன்னுக்கு 10 மணி பேர்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி சிவகுருக்கும் ஆரியாம்பாளுக்கும் திருமணம் ஆகின்றது. குழந்தை பல வருடங்களாக இல்லை. அவர்கள் இருப்பது காலடி. எங்க போய் வேண்டாங்க தெரியுமா? சிவன்கிட்ட திருச்சூர் என்ற ஊருக்கு போயிட்டு சுவாமிகிட்ட வேண்டாங்க, வெளியே வர வேண்டு. எங்கே திருச்சூருக்கு போகணும்? ஏன் காலையில சிவன் கோயில் இல்லையா, மற்ற கோயில் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இட்ஸ் சம் சார்ட் லைக் குலதெய்வம். திருச்சூர் சிவனுக்கு போறாங்க. அந்த சிவன் பேரு வடக்கு நாதர்னு பேரு. அப்போ எப்படி இந்த கொனெக்ஷனை பார்க்கிறோம்? நான் சொன்னேன் இல்லையா, ரீகனெக்ட் பண்ணுங்க. தமிழர்கள் எங்க போனாலும் அவங்களோட நேட்டிவோட திங்ஸை கொண்டு போயிடுவாங்க, அதை வச்சுருவாங்க ஞாபகார்த்தமா.
அதே மாதிரி சோழ பிராமணர்கள் எங்க வந்தாங்க சொன்னேன், கும்பகோணம் ஏரியா, தஞ்சாவூர் ஏரியா. கும்பகோணத்துல கும்பகோண சிவன் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில இருந்து ஒரு கும்பகோணத்துல 3 கிலோமீட்டர் தென்கிழக்குல ஒரு ஊர் இருக்கு, சிவபுரம். சிவபுரம் ஊர் இருக்கு, நான் வச்சுக்க பாயிண்ட் நம்பர் 1 சிவபுரம். இந்த இடத்துல கேரளால நம்பூதிரிகள் திருச்சூர் கோயில சிவபுரம்னு கூப்பிடுறாங்க. பாயிண்ட் நம்பர் 2. நம்பர் 1 நம்பர் 2 கும்பகோணத்துல ஒரு சிவபுரம் இருக்கு, இங்க ஒரு சிவபுரம் இருக்கு. இந்த சிவபுரம் என்ற பெயர் தமிழ் படுத்தினால் சிவபேரூர். சிவபுரம் நம்ம வந்து தமிழ் படுத்த சிவபேரூர். முன்னுக்கு மரியாதை நிமித்தமாக திரு சேர்த்தால் திரு சிவபேரூர். இந்த திரு சிவபேரூர் சொல்ல 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 மறுபடி திருச்சூர் ஆயிடுது. சிவபுரம் தமிழ் படுத்துங்க திரு சிவபேரூர், அது மறுபடிங்கிறது திருச்சூர் ஆயிடுது. இது செகண்ட் பாயிண்ட். இந்த சிவகுரு என்ற பேர் இருக்கு இல்லையா, இந்த சிவகுரு என்ற பேரு நார்த்ல யாரும் வைக்க மாட்டாங்க, சவுத்ல வைக்கவும் மாட்டாங்க. இந்த ரொம்ப காமன் நேம். பட் there is a one place இந்த சிவகுருநாதன் பிள்ளைவாள் சிவகுரு இந்த மாதிரி சிவகுருநாதன் என்று சொல்லி சிவகுருநாதன் செட்டியார் எப்படி பேர் எங்க அதிகமா இருக்கும்னா கரெக்டா கும்பகோணம் ஏரியால மட்டும் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா சிவகுருன்னு சொன்னா 2 பேர். ஒண்ணு சிவன், ஆதி சிவகுரு. இன்னொருத்தருக்கு பேர் இருக்கு. யாருக்கு சிவகுரு பேர் இருக்கு? ஒரு சிவகுரு ஆதி சிவன், அவர் குருவெல்லாம் குரு. இன்னொருத்தருக்கு பேர் இருக்கு, சிவகுரு பேர் இருக்கு. யார சொன்னாங்க? சூப்பர். சிவனுக்கே குரு முருகப்பெருமான் சிவகுரு. நல்லா கவனிக்கணும். பக்கத்துல தான் சுவாமி மலை இருக்கின்றது. அங்க முருக சுவாமிநாதன் சிவகுருநாதன். நம்ம சொல்ற சிவபுரம் கும்பகோணம் வந்து தென்கிழக்குல 3 கிலோமீட்டர்ல அந்த சிவனோட பேரு சிவகுரு. அந்த இடத்துல தன் மகன் சிவகுரு பேர் எடுத்துட்டான் சொல்லிட்டு இந்த ஸ்தலத்துல அவர் சிவகுருன்னு பேர் வச்சுட்டு இருக்கார். அப்ப எந்த ஏரியா? சிவபுரம் என்ற ஏரியா, கும்பகோணம் என்ற ஏரியா. அந்த இடத்துல சிவகுருநாதன் நேம் வெரி வெரி ஃபேமஸ். இப்ப நமக்குலாம் இருப்பாங்கல்ல, நம்மளோட குலதெய்வம் பேர் மாடசாமினா வந்துட்டே இருக்கும், முனியாண்டினா வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி சிவகுரு என்ற ஸ்தலத்தின் பெயர் அந்த பரம்பரை வந்துட்டே மாறி வந்துட்டே இருக்கும். அப்ப சிவகுருனா நம்ம அதை 2 சொல்றேன். அந்த பேர் அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது நார்த்லயும் சரி சவுத்லயும் சரி, எக்ஸப்ட் ஃபார் திஸ் கும்பகோணம் ஏரியா. பட் 3வது பேர் இருக்கு. நம்மளா சிவகுரு ஆக்சுவலி சாரி உங்களுக்குலாம் ஞாபகம் இல்லை. சிவகுருனா 1 ஆதிசிவனாகிய குரு சிவகுரு. சிவனுக்கே குருவாயிருந்த குரு சிவகுரு முருகப்பெருமான். 3வது சிவகுரு சிவனையே தன் மகனாய் பெற்ற நம்ம சிவகுரு. 3 சிவகுரு ஃபேமஸ். சிவனே மகனாய் பெற்ற குரு யாரு? சங்கரன் தான் சிவபெருமான் அம்சம். அப்ப இந்த சிவகுரு. அப்போ சிவபுரத்துல இருக்கிற கும்பகோணத்துல இருக்கிற சிவகுருக்கும் இங்க இருக்கிற சிவகுருக்கும் என்ன கனெக்ஷன் பாத்தீங்களா? அப்போ இந்த சிவகுருவாகப்பட்டவர் அவரோட அப்பா வந்து ராஜ வேதி நினைக்கிறேன். இவர்கள் எல்லாம் கும்பகோணத்தில் வந்தாங்க சொன்னேன் இல்லையா, சோழ பிராமணர்கள். அந்த வம்சாவளி வந்து சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் அந்த சிவபுரத்துல இருக்கிற சிவனையே இந்த சிவபுரத்துல பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காங்க காலகாலமாக, தலைமுறையாக. அந்த பரம்பரையில் வந்தவர் தான் இந்த சிவகுரு. பிற்காலத்துல வேலை நிமித்தமாக அவர் காலடிக்கு மாறி போயிட்டாங்க. அதனாலதான் குலதெய்வத்தை பார்க்கணும்னு திருச்சூர் போய் வைக்கிறாங்க. ஆகையினால ஆதிசங்கர் மறுபடியும் சொல்றேன், அவர் தமிழ் பிராமணர், ஒரிஜினேட் ஃப்ரம் கும்பகோணம். ஓகேங்களா? சிவபுரம் என்ற ஊர். அது மட்டும் இல்லாம
சுவாமி கடவுளை அதாவது அப்படி விரதம் எடுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் விரதம் எடுக்கிறாங்க, பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு பஜனமும் விரதம் எடுக்கிறாங்க. சிவன் தோன்றார், ஹஸ்பண்ட் கனவுல தோன்றார், சிவகுரு கனவுல தோன்றார். உனக்கு பிள்ளை வர வேண்டும், 100 பிள்ளை கொடுக்கிறேன், ஆயுஷ் 100, முட்டாள் வேணுமா? ஒரே ஒரு பிள்ளை, சர்வஜன். சர்வஜன்றா எல்லாம் அறிந்தவன், 8 வயசு, எது வேணும்? இவன் என்ன பண்ண முடிவு சொல்ல, சுவாமி வே ஐ லாஸ்ட் மை வைஃப் சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்களை அந்த அளவுக்கு உயர்த்தி தான் வச்சிருக்கு, மனைவிமார்களை உயர்த்தி தான் வச்சிருக்கு சாஸ்திரம். அப்போ இவர் ஏற்றிட்டு ஆர்யாவை எழுப்பிட்டு இந்த மாதிரி கனவு வந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்யாம்பாலும் எனக்கும் அந்த கனவு வந்துச்சு, எனக்கும் டிஸ்கஷன் கேட்டது, எனக்கும் அந்த கனவு வந்தது, நானும் என் ஹஸ்பண்டை கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அப்ப சொல்லி கொடுத்து சுவாமி திருப்பி சொன்னதுல வர இவருக்கு தேவி தனி கிழித்தி இன்னும் வாய். சிவபெருமான் எல்லாம் அறிந்தவர், எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது, எது நல்லது எது கெட்டது எல்லாமே தெரியும். அப்பேற்பட்ட சுவாமி கிட்ட நான் போய் பிள்ளை வரம் கேட்டுட்டுமே அப்படின்னு கிழிட்டு ஃபீல் அப்பதான் வருது. ஏன்னா சிவன் வந்து கேட்டாரு, அவங்க எந்த பிள்ளை வேணும், அவர் கொடுக்குறதோ கொடுத்தா அவன் இஷ்டம். நம்ம வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, வந்து நம்மகிட்ட ஆப்ஷன் கேட்கிறாரு, அவங்க எந்த பிள்ளை வேணும் ஆப்ஷன் கேட்கிறாரு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அடக்கம் வந்துருச்சு. சொல்றாரு, சுவாமி நீங்க வந்ததே பெரிய விஷயம், நான் கேட்டது சரியா தப்பா தெரியல, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது சுவாமி நீங்க பண்ணதா சரி, கேட்கறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. சுவாமி சிரிச்சுட்டே, சரி நானே பிறக்கிறேன், 8 வயது வரைக்கும் இருப்பேன் சொன்னார். அப்படி பிறந்தவர் தான் ஆதிசங்கரர். 8-16 வயசாச்சு, செகண்ட் வர கிடைக்குது. 8 வயசுலே சுவாமி எல்லா வேலையும் முடிச்சுட்டார், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷை எழுதிட்டார், எல்லா வேலையும் முடிச்சுட்டார். சுவாமி பார்த்தார், எல்லாம் முடிச்சுட்டார், இதை யார் வந்து பப்ளிக் சொல்றது? You think people will understand everything? No. You have to explain to them. சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 8 வருஷம் தப்பா பண்றாரு. 16 வயசு, 16 வயசுலேயே பாரத ஃபுல்லா சுத்தி முடிச்சு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குருநாதனோ ரிஷி தெரியல, எக்ஸ்ட்ரா இன்னொரு 16 வயசு எக்ஸ்ட்ரா கொடுத்தார், மிச்சம் முடிச்சு சொல்லிட்டு 32 வயசுல இருந்தார். அப்பேற்பட்ட இந்த சங்கர ஜெயந்தி எப்பொழுது நடந்தது என்றால், நந்தன வருஷம் வைசாக சுத்தம், அதாவது தமிழ் படி பார்க்கணும் சித்திரை முடிஞ்சு வர பஞ்சமி திதி, சாந்திரமான புறப்படி அந்த சந்திரனை ஃபாலோ பண்ணி அந்த கேலண்டர் படி பார்த்தா இது வைசாக மாசம், வைகாசி மாசம். வைகாச சுத்தத்துல 5வது நாள் பஞ்சமி திதியில திருவாதிரை நட்சத்திரம், சிவனுக்கு ஒரு நட்சத்திரம் திருவாதிரை. ஆனா சில சம்பிரதாயங்கள்ல புனர்வசு ராமச்சந்திர மூர்த்தி நட்சத்திரம் சொல்றாங்க, புனர்வசம் சொல்றாங்க. இதவர் பட் நாம இந்த இதில் இருக்கிறதுனால திருவாதிரை சூஸ் பண்றோம். திருவாதிரை நட்சத்திரத்துல அபிஜித் முகூர்த்தம், இந்த முகூர்த்தம் சூரியன் உச்சியில இருக்குமா, உச்சி வேலை சூரியன் உச்சியில இருக்கும். சிம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஜாதகத்துல சூரியன் உச்சியில இருக்கு, அந்த உச்சியில இருக்கிற சூரியன் உச்சியில இருக்கும் பொழுது அபிஜித் முகூர்த்தம் என்ற முகூர்த்தத்துல, இந்த முகூர்த்தம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய முகூர்த்தம். ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர. இந்த மாதிரி ஒரு புண்ணிய தினத்தில ஆதிசங்கரர் அவதாரம் நிகழ்கின்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு நிறைய புண்ணிய காலம் இருக்கு. உத்தராயண புண்ணிய காலம் விசேஷம், தட்சிணாயன புண்ணிய காலம் விசேஷம், ராமநவமி விசேஷம், கிருஷ்ணாஷ்டமி விசேஷம், சிவராத்திரி நவராத்திரி எல்லாம் இருக்கு இல்லையா? இது அத்தனையும் சங்கர ஜெயந்தி என்ற ஒரு ஜெயந்தி இல்லை என்றால் இது அத்தனையும் நம் கிட்ட இருந்திருக்காது. இப்ப எல்லாம் நம்ம அத்தனை பேரும் கும்பிடுறோம் இல்லையா, வழிபடுறோம், நவமி ராவணனை கொண்டாடுறோம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், சிவராத்திரி கொண்டாடுறோம், எல்லாம் செய்யறோம். சங்கரர் பிறந்ததுனாலதான். அவர் பிறக்கலன்னா இந்து தர்மமே இருந்திருக்காது, சனாதனம் இருந்திருக்காது, வேதம் இருந்திருக்காது. வைதிகம் சொல்லக்கூடிய துரு மதங்கள் தான் இருந்திருக்கும். நாமெல்லாம் காட்டு நாடியா இருந்திருக்கோம்.
அப்பேற்பட்ட சனாதன தர்மத்தை நமக்காக மீட்டு கொடுத்தது, வேதத்தை நமக்காக மீட்டு கொடுத்தது அத்வைதம். அத்வைதத்தை சம்ஸ்தாபனம் பண்ணினது ஷண்மத ஸ்தாபனம், ஷண்மத ஸ்தாபகாச்சாரியா கொடுத்தது இந்த மாபெரும் பிக் பாஸ். இவர் இல்லைன்னா எந்த ஜெயந்திலும் கிடையாது. ஆகையால் நம்மை பொறுத்தவரை இந்த சங்கர ஜெயந்தி தான் மகா 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 புண்ணிய காலம், ஜெயந்திக்கெல்லாம் மிகப்பெரிய ஜெயந்தி என்று சொல்லி இப்பொழுது ஆகிய கிட்ட கொடுக்கிறேன். शिवशक्त्याय यदि भवति शब्दप्रभवेतुम् न चेदेवं देवो नगर कुशलपण्डितुमपि अहत्मां हाराद्यां हरिहरविरुञ्जाति प्रणतुं सोऽस्त्रुं अग्रमकृतपुण्यत प्रभवति जननी 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 உருமான் மழுவும் சிறுமூன் பிறையும் சடைவார் குழலும் பிழைவாரணமும் சடைவார் குழலும் பிழைவாரணமும் கொண்ட நாயகனின் கொடிதேகத்திலே நின்ற நாயகியே இடவாரத்திலே நின்ற நாயகியே இடவாரத்திலே ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜெகன்மோகினி சிம்மவாகினி ஜனனி 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 ஜெகத்தாரிணி ചതുർവേദങ്ങളും പഞ്ചഭൂതങ്ങളും ഷണ്മാർഗങ്ങളും സപ്തദീപങ്ങളും ഷണ്മാർഗങ്ങളും സപ്തദീപങ്ങളും അഷ്ടയോഗങ്ങളും നവയാഗങ്ങളും തൊഴുമ്പൂരകളെ മഴമാമകളെ തൊഴുമ്പൂരകളെ മഴമാമകളെ അഴമാമരണി കരമാമരണി അലൈമാമരണി കലൈമാമരണി അലൈമാമരണി കലൈമാമരണി അലൈമാമരണി കലൈമാമരണി ജനനി 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 ജഗത്താരിണി പരിപൂരണി
ஜெகத்காரணி பரிபூரணி ஜெகத்காரணி பரிபூரணி ஜனனி ஜனனி ஜெகத்காரணி பரிபூரணி இந்த பாடலை பார்த்தோம். சுவாமி அலங்காரம் இல்லைன்னா எதுவும் நடக்காது. இப்போ நான் என்ன சொல்றேன் இல்லையா, சங்கரை பத்தி இந்த மாதிரி பேச போறது கிடையாது. அவர் வந்துட்டு அவர் ஐக்யூ லெவல் வேற லெவல், இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். அவர் பண்ணின ஒர்க்ஸ் 2500 வருஷம் கழிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அப்புறம் அவர் எப்பேற்பட்ட சக்திமானா இருக்கார். அந்த வகையில இந்த பாடல் பாடினாங்க இல்லையா, அற்புதமான ஒரு பாடல். எப்பேற்பட்ட கருணையையும் ஒருங்கிற பாடல். முதல் எங்க வந்தது, சிவசக்தியா யுத்தம் வந்துச்சு இல்லையா. அது என்னன்னா, சங்கரர் அம்பாள் மேல 100 பாடல் பாடிருக்கார். அது பேரு சௌந்தர்ய லஹரி. சொல்லுங்க. சௌந்தர்யம் என்றால் அழகு, அலை, லஹரினா அலை. அம்பாளின் அழகு பேரலை, சாதாரண கிடையாது, சுனாமி மாதிரி பேரலை. அப்படியே அம்பாள் பத்தி பாடுறார். அவர் 100 கணக்கான பாடல் பாடியிருக்கார். முதல் பாடல் பாடினாங்களே ஏகப்பட்ட ஸ்தோத்திரம். சிவனுக்கு சிவானந்த லஹரின்னு 100 பாடல், அம்பாளுக்கு சௌந்தரின்னு 100 பாடல். அவர் வந்து வேக பார்க்கலாம், மாமா சொன்ன மாதிரி எல்லாம் சச்சிவமாக பார்த்தார். அப்போ இந்த பாடல், இதுக்கு நான் கொஞ்சம் விளக்கம் சொல்றேன், நீங்க பாருங்க. சங்கர் எப்பேற்பட்ட ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. தூக்கம் வருதா? சிவசக்தியா, சிவ இறைவனான பரமசிவன். சக்தியா யுக்த பவதி யதி, சக்தியா யுக்த பவதி யதி, சக்தியுடன் கூடியவராக இல்லாமல் இருந்தால். முதல்ல சொல்லிட்டாங்க சிவன், சிவன் சக்தியா யுக்த எதி பவதி சொல்லும் பொழுது சக்தியோடு கூடியதால் தான் பிரபவிதும் உலகை ஆக்குவதற்கு. நீ ஃபாலோ பண்ணுங்க. சிவன் சக்தியோடு சேர்ந்திருந்தாதான் உலகை ஆக்குவதற்கு சக்தஹா ஆற்றல் பெற்றவராகிறார். Without சக்தி இஸ் நத்திங். அப்படி சிவனை குறைச்சு சொல்ல. சிவபெருமான் அசையாதவர், சக்தி அசைவிக்கும் பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவன் காரியமே இல்லாத பிரம்மம், சக்தி காரியம் ஆற்றுகின்ற பிரம்மம். ஞாபகம் வச்சுக்கோ. அசையாமல் இருந்தது சொன்னோம்ல, நான் சும்மா சிவனே கடந்தேன், ஏன் டயர்டா இருக்கு, வேலை செய்ய முடியல. இன்னொன்று சக்தி இல்லை சொல்றோம், ஒர்க் பண்ணதுக்கு சக்தி தேவை. சக்தி இருந்துச்சு நான் ஓடுறேன் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி சிவம் சும்மா இருக்கு, சக்தி வேலை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது சக்தியோடு கூடியதால்தான் அவன் உலகத்தை ஆக்குவதற்கு சக்தி உள்ளவராகின்றார். ஏவம் நச்சே, இவ்வாறு சேர்ந்து இல்லாமல் இருந்தார். ஏவம் சொல்றாங்க, ஏவம் நச்சே. நச்ச தேவம்னா தேவம் கிடையாது, பிரிச்சு பார்க்கணும். நச்ச தேவம் அப்படியே. அப்போ ஏவம் நச்சே, இவ்வாறு சேர்ந்து இருந்தா விடில். இந்த மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து இல்லாம இருந்தா ஸ்பந்திதும் அவி. ஸ்பந்தனம் என்றால் அசைவது. ஸ்பந்திதும் அவினா அசைவதற்கு கூட, அசைவதற்கு கூட குச்சல நகலுகு சாமர்த்தியம் அற்றவராக இருக்கின்றார். ரொம்ப சிம்பிள். அம்மா பராசக்தி
நீ இருக்கிறனால தான் சிவன் இந்த வேலை பண்றார். நீ இல்லாம போயிட்ட சிவனால அசைவே முடியாது. அப்படியே உட்காந்துருவார். எந்த வேலையும் பார்க்க முடியாது. இப்போ பார்க்கலாம் பல பேர் வீட்டில் வைஃப் இருந்தானா ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருப்பாங்க. வைஃப் வந்து வெளியூருக்கு போயிட்டா ஹஸ்பண்ட் தெரிஞ்சு அதை தெரியுது. சொன்ன சமைக்க தெரியாது, டீ போட தெரியாது, பண்ண தெரியாது. அந்த மாதிரி சிவசக்தி அந்த மாதிரி சிவனால இதை பண்ண முடியாதான். இந்த ஒரு இதை சொல்லிட்டு அடுத்த வரையில அந்தஹா ஆகையால் ஹரிஹர விரிஞ்சாதிபி ரவி. ஹரினா விஷ்ணு, ஹரன ருத்ரன், விரிஞ்சன்னா பிரம்மன். அதாவது திருமால், ருத்ரன், பிரம்மா முதலான தேவர்கள். ஏன்னா ஹரிஹர விரிஞ்சாதிபி ரவி, not only 3 of them plus all the devatas. இந்த அத்தனை பேரும் ஆராத்யம் ஆராதனை செய்கின்ற உன்னை தவ உன்னை ஆராத்யம் தவ உன்னை அக்ருத புண்ணியா புண்ணியம் பண்ணாதவனால் புண்ணியம் பண்ணாதவன் பிரணந்தும் பிரணம் என்றால் பிரணம் சொல்றையா பிரணம் சுவாமிக்கு பிரணம் நமஸ்கரிப்பது ஸ்தோதும் வா ஸ்தோத்திரிப்பது கதம் பிரபவதி எங்கனம் முடியும். மறுபடியும் சொல்றேன், சிவபெருமான் சக்தியோடு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்தை ஆக்குகின்றார். அப்படி இல்லை அப்படின்னா சிவனால அசைய கூட முடியாது. இப்பேற்பட்ட அம்மா பிரம்மன், ருத்ரன், விஷ்ணு ஆகியோரால் வழிபட பெற்றதான உன்னை பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாட்டினா உன்னை யார் நமஸ்கரிக்க முடியும்? உன்னை யார் ஸ்தோத்திரிக்க முடியும்? இப்ப எல்லாம் சொல்லுங்க, அத்தனை பேரும் எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்க அம்மா விழுக உட்காந்து அம்மா வெளிப்படுறதுக்கு. ஸ்ரீமாதா 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 சொல்றீங்க இல்லையா, ஜபம் பண்றீங்க இல்லையா, சண்டி உபத்துக்கு வர்றீங்க இல்லையா, பாடத்துக்கு வர்றீங்க இல்லையா. இப்ப நீங்களாம் எத்தனை புண்ணியம். அக்ருத புண்ணியா, அக்ருதம் என்றால் புண்ணியம் பண்ணாதவன். புண்ணியம் பண்ணாதவனால் எப்படி உன்னை நமஸ்கரிக்க முடியும், உன்னை ஸ்தோத்திரம் செய்ய முடியும் சொல்றார். இந்த இடத்துல கவனிக்கணும். சங்கரர் தன்னை தான் என்ன சொல்றார், அப்ப நான் அவனை பார்த்து பாராமா, அப்ப நான் எத்தனை புண்ணியம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல வரார. அவன் அப்பேற்பட்ட அப்பா டக்கு நினைச்சிட்டு இருக்காரா? கிடையாது. எப்படி சொல்றாருன்னா, அசைக்கவே முடியாத சிவனை அசைத்து ஆட்டுவிக்கின்றவன் நீ, அதே மாதிரி புண்ணியமே செய்யாத என்னை புண்ணியம் செய்தவர்கள் அடையும் பலனை எனக்கு கொடுத்திருக்கிறே அம்மா. என்னையும் உன்னை நமஸ்கரிக்க வச்சிருக்கியே, என்னையும் உன்னை பாட வச்சிருக்கியே, அப்படி அர்த்தம் பண்ணணும். எப்படி அசைய முடியாத சிவனை அசைத்து ஆட்டுகின்றாலோ அதே போல் புண்ணியம் செய்யாத என்னை புண்ணியம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனால் என்னை உன்னை நமஸ்கரிக்க செய்கின்றாய், உன்னை பாட செய்கின்றாய் தாயே பராசக்தின்னு சொல்ற. இது அர்த்தம். இப்போ இதுக்குள்ள ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். எல்லாராலும் அம்பாள் நடக்க முடியுமோ? எல்லாராலும் அம்பாள் ஸ்தோத்திரிக்கப்பட முடியுமோ? முடியாது. அது பூர்வ புண்ணிய கர்மம் வேணும். அப்போ இந்த அம்பிகை என்ன பண்றா, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. மாமா சொன்ன மாதிரி கோடி பேர் இந்துவா இருக்கான், அத்தனை பேருமா சாமி கும்பிட்டு இருக்கான் இல்ல. அப்போ அம்பிகை யாருக்கெல்லாம் இந்த புண்ணிய கர்மம் இருக்கின்றதோ, யாரெல்லாம் எத்தனையோ ஜென்மங்களாக நல்ல விஷயம் செய்திருக்கிறதோ அவளுக்கு மட்டும்தான் தன்னை மனுகின்ற பிராப்தமும் தன்னை பாடுகின்ற வாய்ப்பும் வழங்குகின்றாள். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. என் குருவாளர் சொல்லுவார், நம்மளா சாமி கும்பிடு போறோம் இல்லையா, அது கூட முழு கும்பிடு கிடையாது, அரை கும்பிடு தான். ஏன் தெரியுமா? அந்த கும்பிடு போடணும் அப்படின்னு ஒண்ணு உள்ளுக்கு உரைக்குது இல்லை, அவர் சொல்லுது இல்லை, அதான் அம்பா. அப்போ நீ போடுற கும்பிடு நாட் யோஸ் ஃபுல்லி, பாத பலன் மீதி அம்பா. அம்பா தான் அந்த அந்த இடத்தை கொடுக்குறான். அந்த மாதிரி இப்போ இப்படி பேசிட்டோம் இல்லையா. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சிவ சக்தியா அப்படின்னு இந்த நாமம் இந்த பாடல் ஆரம்பிக்கின்றது. இந்த அம்பாள் பாட்டு
முழுக்க முழுக்க அம்பாவோட பெருமை பேசுற பாடல். அப்படின்னா சிவத்தை முழுக்க போடுறது. நான் செரண்டிகா பேசல, நான் வந்து தத்துவத்தை பேச பாருங்க. சௌந்தரவல்லி அம்பாள் உதாரணத்தை போறது பின்னாடி பாடுறாங்க, பின்னாடி மணி வருது. இது அம்பாள் பாடல். எதுக்கு சிவனை முழுக்க போட்டார்? சக்தியா சிவன் போடலாம் இல்லையா? யார் சிவசக்தியா அப்படி சொல்லும் பொழுது முதல் அர்த்தம் விசித்தர் சீரார் இல்ல சூரா இல்ல சீரார். சிவம் என்றால் பரம மங்கலம். பரம மங்கலத்துக்கு சிவம்னு பேர். அப்போ முதல் வார்த்தையே மங்களத்தோடு ஆரம்பிக்கின்றார், சிவசக்தியா. இல்ல இது மேட்டர் கிடையாது, சும்மா உங்களுக்கு இதுக்கப்புறம் மேட்டர் தானே. எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம்? லட்சுமி நாராயணர், சீதாராம், ராதே கிருஷ்ணன். ஆண் பேர் பின்னால்தான் வரும், பெண் பேர் ஒருதான் வரும். ஆமாவா இல்லையா? உமா மகேஸ்வரன் எல்லாம் வந்து இல்லையா? ஆனா இந்த இடத்துல சிவத்தை முன்னுக்கு வைக்கின்றார். ஏன்னா சங்கரோட ஜென்ம நோக்கம் வேதத்தை காப்பாற்றணும், தர்ம சாஸ்திரங்களை காப்பாற்றணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பேசும்போது நாட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இட்ஸ் அபவுட் ரியாலிட்டி. ஒரு ஆணாகப்பட்டவன் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும். பெண்கள் இயற்கையிலேயே வலு குறைந்தவர்கள் சொல்லணும். அதனால அவங்க பேர் அபலான்னு பேர். அபலை சொல்றோம் இல்லையா? பல பல கவிதைகள் பேர் வரும் அபலை. ஐயோ அபலையை காப்பாற்ற சொல்லுவாங்க இல்லையா? அபலானா பலம் குறைந்தவர், பலம் இல்லைன்னு சொல்ல கிடையாது, கொப்பைக்குமே பலம் குறைந்தவர். அப்போ ஒரு ஆணோட லட்சியம் பெண்ணை காப்பாற்றுவது. இந்த காலத்துல வேற மாதிரி நடக்குது, அது வேற விஷயம், அது போக வேண்டாம். நான் பேசுறது உள்ளுக்கு. அப்போ அதனால்தான் ஆணை உள்ளுக்கு வைக்கணும், பெண்ணை பக்கத்துல வைக்கணும் சொல்லுவாங்க. அது தர்மசாஸ்திரம். யாகம் செய்யும் பொழுது மனைவி பக்கத்துல இருக்கணும், மனைவி யாகம் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? அப்போ யாகம் பூர்த்தி அப்படின்னா மனைவி பக்கத்துல இருக்கணும், ஆனா செய்வது ஆணாக இருக்க வேண்டும். இது தர்மசாஸ்திரம். அதனால இந்த இடத்துல சங்கர் என்ன பண்றாருன்னா தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். நான் பாட்டு சக்தின்னு சொல்லிட்டா அதை ஃபாலோ பண்ணி நீங்க தலைமையா செஞ்சுட்டாங்கன்னா தர்மசாஸ்திரம் ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்துல சாஸ்திர தந்திர தத்துவத்தை நான் சொல்ல வேண்டும், சக்தியை பிரதானப்படுத்தணும். காவியத்துல பாத்தீங்கன்னா காவிய நடை, கவி எழுதும் பொழுது, காவியம் எழுதும் பொழுது எப்பவுமே நாயகி தான் முன் வைப்பாங்க. அபிநய காந்தியில பல இடத்துல வரும். அம்பாள் சிவனுக்கு சண்டை வரும். சண்டை வரும் பொழுது சிவபெருமான் தான் எப்பொழுதுமே வந்து அம்பாள் காலில் விழுந்துருவாரு. முடியல விட்டுரு ஏசி. அது எப்படி ப்ரூஃப் ஆகுதுன்னா அம்பாவோட பாதம் வந்து எப்பவுமே வாட்டரியா இருக்குமா, எப்பவுமே நனைஞ்சுட்டே இருக்குமா. கங்கை இங்கே ஏன் சிவத்துல அங்கதான் இருக்கு, ஸோ கங்கை அங்க இருக்கா இல்லையா? அதனால அம்பாள் பாதம் எப்பவுமே வாட்டரியா தான் இருக்குமா. நான் சொல்ல கிடையாது, பற்ற சொல்றேன், என்ன கோச்சு காட்டிக்கணும். அதே மாதிரி காவியத்துல எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வருதுன்னா ஆண் அந்த மனைவியோட காலை தலையில் வச்சுப்பாங்க, நெஞ்சில் வச்சுப்பாங்க. அப்பயே பெண் வந்துட்டு அதையோ கணவனை பார்த்து நெஞ்சில் வச்சு சொல்லிட்டு விட்டுற மாட்டா, ஒரு எட்டு ஏற்றுவாங்க. இது காவியம் இலக்கியம். இந்த மாதிரி தான் எல்லாம் படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சி கெஞ்சி அப்பதான் வந்து ஊழல் சமானமாகும். இந்த மாதிரி சௌந்தரிய பல இடத்துல வருது, அபிநயத்திலே பல இடத்துல வருது. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது நாயகி தான் முன்னுக்கு இருக்கணும். ஸோ காவியத்தை நம்ம வந்துட்டு சிறப்பாக சொல்லணும். சாஸ்திர தந்திரத்திலே அம்பாள் பிரதானம் அப்படின்னு சொல்லணும். தர்ம சாஸ்திரத்தை மீறக்கூடாது, சிவனையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவசக்தியான்னு ஆரம்பிச்சிருக்காரு. ரகசியம் இருக்கு. சிவ என்ற அர்த்தத்துல ஷி என்ற எழுத்தோட உருவுங்க. உருவிட்டீங்கன்னா ஷி என்ற வார்த்தை பிரிங்க. ஈச் பிளஸ் ஈ வரும். ஈச் ஈ ஈச் ஈச் வந்து ஷி வரும். சாஸ்திரத்துல மெய் எழுத்து என்பது சிவபெருமான், உயிர் எழுத்து என்பது அம்பாள். இச்சு மெய் எழுத்து, ஈ உயிர் எழுத்து. ஓம் என்பது காரியமற்ற பிரம்மத்தின் பிரணவம். ஓம் சொன்னா பிரம்மம். அதே மாதிரி சாஸ்திரத்துக்கும் பிரணவம் இருக்கு. ஈம் 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 இந்த ரெண்டுமே சாஸ்திர பிரணவம். அப்போ மெய்யெழுத்தாகிய இச்சு சிவன், உயிரெழுத்தாகிய ஈ அம்பாள், ரெண்டும் சேர்த்துட்டா ஷி. அங்கேயே முதல் எழுத்திலே அம்பாள் தான் இருக்க.
அம்பாள் தான் இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, இந்த சகல லோகத்தையும் ரட்சிப்பது ஈஸ்வரன். முதலெழுத்து என்னது? முதலெழுத்து என்னது? ஈ. ஈ யாரு? அம்பாள். ஈஸ்வரன் நாமாவே அம்பாள் இருக்கின்றார். அப்போ சிவ என்ற வார்த்தையை ரொம்ப ஜீனியஸா அந்த வார்த்தையை வந்து இன்டெலெக்சுவலா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அம்பாளையும் சொல்லணும், அதே நேரத்தில் தர்மசாஸ்திரத்தையும் மீறக்கூடாது. சிவ சக்தியா சொல்லிட்டார். முதல் வார்த்தையிலே இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். ஏன்னா இதுக்கப்புறம் 99 பாடல் அம்பாளை மட்டுமே பிரதானமாக பாட வேண்டியது. அப்ப சிவனுக்கு முதலே மரணம் பண்ணிட்டார். ஒன்னும் 2 நிமிஷம் இந்த சிவசக்தி சிவசக்தி சொல்றோம் இல்லையா? சிவன் வேற இல்ல, அப்பா வேற இல்லைங்கிறோம். சிவனோ சக்தி ஒன்று ஒன்று ஒன்றுங்கிறோம். எப்படி ஒன்றாக முடியும்? யோசிச்சீங்களா? இப்ப அதுக்கான விளக்கம். சிவ சக்தி 2 பேருமே நம்ம சாஸ்திரத்துல சாமிய பஞ்சகம் ஒன்று இருக்கு. சாமியம் என்றால் சேர்ந்து இருப்பது, ஒன்றாக இருப்பது. பஞ்சகம் என்றால் 5. சாமிய பஞ்சகம். இந்த சிவபெருமானும் அம்பிகையும் சிவசக்தியும் 5 விதங்களில் ஒன்றாக இருக்கின்றார்கள். ஒன்றாவது அதிஷ்டான சாமியம். உங்களுக்கு புரியாது, பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் இப்போ எடுத்துக்க. பஞ்சசாமியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பஞ்சசாமியம் அம்பாளுக்கு சமயாவே பேரு. சமயம்னா சேர்ந்து இருப்பதுன்னு அர்த்தம். சமயம்னா சிவபெருமான். அப்போ அதிஷ்டான சாமியம் என்றால் இந்த சக்கரம், யந்திரம், இருப்பிடம் இருக்கு, பூஜை, இதெல்லாம் சமமாக இருப்பது. ஸ்ரீ சக்கரத்துல அம்பாளுக்கு பூஜை உண்டு, சிவனுக்கு பூஜை உண்டு. எங்கெல்லாம் சிவ பூஜை நடக்குதோ அங்க அம்பாள் பூஜை நடக்கும். அம்பாள் சிவன் மூலஸ்தானத்துல வரணும் இருக்கா, பிரிக்கவே முடியாது. எங்கெல்லாம் பூஜை நடக்குதோ 2 இடத்துல பூஜை நடக்கும். ஸ்ரீ சக்கரத்தில் உட்பட அதிஷ்டான சாமியம். அடுத்து அனுஷ்டான சாமியம். என்னன்னா அனுஷ்டானம் என்றால் இந்த காரியம் செய்யறாங்க இல்லையா? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபமம், அனுகிரகம், 5 தொழில் செய்யறாங்க இல்லையா? 2 பேருமே சேர்ந்து செய்யறாங்க. இந்த பரபிரம்மம் 5 தொழில் செய்கின்றது. படைக்கும் பொழுது பிரம்மா ஆகின்றது, சக்தி சரஸ்வதி ஆகின்றது. காத்தல் தொழில் யார் செய்யறா? சக்தியாக லட்சுமி. அழித்தல் ருத்ரன், ருத்ராணி அம்பாள். துரோபாவம் மறைத்தல் தொழில் மகேஸ்வரன், மகேஸ்வரி. அனுகிரகம் சதாசிவன், மனோன்மணி. பஞ்சகிருத்திய பராயணான்னு பேர் அப்பா லலிதா சாஸ்திரத்தில் இருக்கு. சிருஷ்டி ரூபா இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா? பஞ்சகிருத்திய பராயணா. சிவனும் செய்கின்றார், அம்பாளும் செய்கின்றார்கள். இந்த மாதிரி காரியங்கள் ஒன்றாக செய்கிறார்கள். அதுக்கு பேர் அனுஷ்டான சாமியம். அடுத்து அவஸ்தான சாமியம். கலைகள் இருக்கு இல்லையா? நிருத்தியம், சங்கீதம், இந்த டான்ஸ் 2 பேரும் ஒன்றா செய்யறாங்க. சிவன் ஆடுவது தாண்டவம், அம்பாள் ஆடுவது நாசியம். சிவனும் வீணை வாசிப்பார், அம்பாளும் வீணை வாசிப்பார். அம்பாளும் வீணை வாசிப்பார், சிவனும் வீணை வாசிப்பாங்க. வேத அஷ்டாமூர்த்தி இந்த மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா நாம சாமியம். பேர்ல சேமா இருப்பாங்க. ஒன்னு சிவன், சிவ, இன்னொன்னு சிவா. பைரவர், பைரவி. மகேஸ்வரன், மகேஸ்வரி. சமயன், சமயா. இப்படியாக நாம சாமியம். அடுத்து பார்த்தா ரூப சாமியம். 2 ஒன்றா இருப்பாங்க, ஒரே கலர். சிவபெருமானும் சிவப்பு, அம்பிகையும் சிந்தூரார்ண விக்கிரகம் சிவப்பு. சிவன் பொன்னால் மேனியே தங்கம், அம்பாளும் இரண்ய வர்ணாம் ஹரிணி தங்கம். ஒரே காம்ப்ளெக்ஸ், ஒரே உருவம். தட்சிணாமூர்த்தி மாதிரி அம்பாளும் இருப்பான். தட்சிணாமூர்த்தி ரூபிண்யை நமஹ, நடேஷ பிரியாயை நமஹ இருக்கு இல்லையா? சிவன் எப்படிதான் இருக்காங்களோ அம்பாள் அப்படிதான் இருப்பாங்க. அதாவது ஆண் கணவனை பேச்சு போட மாட்டான். நானும் பக்கத்து தான் இருப்பேன். இவங்க சந்தோஷமா இருக்காங்க, இருக்கே இருக்காது, நானும் பக்கத்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 5 விதங்களில் சிவனும் சக்தி ஒன்றாக இருப்பதால் சிவசக்தி ஐக்கிய சுரூபிணி சிவசக்தி. இப்படிப்பட்ட தத்துவத்தை முதல் வார்த்தையிலே வைத்த சிவசக்தியா யுக்தோ பேர்பட்ட அற்புதமான ஒரு கவி. இதுதான் சங்கர ஜீனியஸ். இந்த பாடல் தான் அந்த முதல்ல பாடுவாங்க சரிங்களா? ஸ்ரீ லலிதா அம்பிகையே
चक्रराज सिंहासनेश्वरे श्रीललिताम्बिके भुवनेश्वरे आगमवेदकरामयरूपिणि आगमवेदकरामयरूपिणि अखिलचराचर Business
இந்த ஸ்ரீசக்கரம் என்பது அம்பாவோட இருப்பிடம் எனக்கு தெரியும். சங்கரர் தனது சௌந்தரிய லகரியில 11வது ஸ்லோகத்துல ஸ்ரீசக்கரத்தை பத்தி சொல்றார். சதுர்பி ஸ்ரீகண்டேஹி என்ற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன், நான் வந்து அதுல எசன்ஸ் பண்ண சொல்றேன். ஸ்ரீகண்டை, ஸ்ரீகண்டன்னா சிவன். ஸ்ரீனா ஸ்ரீக்கு விஷன் ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்ரீனா விஷன் அர்த்தம் உண்டு. கண்டன்னா கண்டத்துல வச்சிருந்தவர். இப்ப ஸ்ரீகண்டன்னா விஷத்தை உடையவர். டைரக்ட் தமிழ் மீனிங் நீலகண்டன். அப்போ 4 சக்கரங்கள் சிவனோட, சதுர்த்தி ஸ்ரீகண்டை. இந்த 4 சக்கரங்கள் இதற்கு வேறு விதமாக சம்பந்தப்படாமல் 5 சக்கரங்கள் சக்தி சக்கரங்கள். 4 சிவ சக்கரங்கள், 5 சக்தி சக்கரங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்துல 30 கீழே போயிட்டே இருக்கும். கவுண்ட் பண்ணிங்கன்னா 4 வந்துச்சுன்னா சிவன். மணிக்கணும் கீழே 5 கோணம் வரும், சக்தி சக்கரம். மேல 4 போகும், அது வந்துட்டு சிவ சக்கரம். இந்த 5 சிவ சக்தி சக்கரமும் 4 சிவ சக்கரமும் சேர்ந்துதான் இந்த மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த சகல பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது சிவனும் சக்தி. இந்த 2 பேருமே இணைகின்ற புள்ளி அந்த பிந்து. நடுவில் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு புள்ளி ரவுண்டா இருக்கும், அதான் பிந்து. சிவனும் சக்தியும் ஐக்கியமாகின்ற அந்த புள்ளி பிந்து. இதை தவிர்த்து 16 இதழ்கள், 8 இதழ்கள், பூபுரம், இந்த வாசல், சதுரசனம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கரம் என்பது சிவனும் அம்பிகையும் வாசம் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு வாசஸ்தலம் அப்படின்னு சங்கரர் தனது சௌந்தரலஹரியில 11வது ஸ்லோகத்துல அழகாக விவரிக்கின்றார். அந்த ஸ்ரீசக்கரம் நமது ஆசிரமத்துல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதே ஆதிசங்கரர் தான் நீங்க இன்னும் திருவானைக்காவல் போனீங்கன்னா அகிலாண்டி ஸ்ரீகாந்த் அம்மா தாடகமா போட்டுருப்பாங்க. இதே ஸ்ரீசக்கரம் தான், கண்டிப்பா பாருங்க நல்லா போய். சரி, கடைசி பாடல். நாங்க ஆக்சுவலி வேற பாட்டு பிளான் பண்ணிச்சோம், ஆனா இப்ப அதை பாடணும்னா இன்னும் நீங்க தூங்கிடுவீங்க. கண்டிப்பா தூங்கிடுவீங்க. ஸோ அதனால வந்து இப்போ கொஞ்ச நேரத்துல நாங்க பாட்டை மாத்திட்டோம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். போன தடவை கச்சேரி இதே பாட்டு தான் பாடணும். பூங்குழலாள் அபிராமி जननी 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 जगत्तारिणी पूरणी नारिणी जननी 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 जगत्तारिणी पूरणी नारिणी जननी 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 जगत्तारिणी पूरणी नारिणी जननी जननी जगत्तारिणी पूरणी नारिणी जननी जननी
திமி 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 கிட்ட கிட்ட தும் 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 திமி கிட்ட தெரி கிட்ட கிட்ட தும் திமி 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 கிட்ட கிட்ட தும் 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 திமி கிட்ட தெரி கிட்ட கிட்ட தும் திமி 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 கிட்ட கிட்ட தும் 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 திமி கிட்ட தெரி கிட்ட கிட்ட தும் வரும் பனி வரவந்தி கைஷா வரும் பனி வரவந்தி கைஷா வரும் பனி வரவந்தி கைஷா சேவதி கம்பய வேதிகவே நித்யநிரதன நித்யரேஷாயேஷா சர்வேஷா சர்வேஷா தேவி திவானி காமாட்சி பாடி பாடி உனக்காரம் பணிந்தவன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பமோடி மறையுமே உன்னருள் வாழ்க்கையினே பாடி பாடி உனக்காரம் பணிந்தவன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பமோடி மறையுமே உன்னருள் வாழ்க்கையினே கடற்கண் தாயாயோ ஜெயகாரணி பூரணி நாரணி ஜனனி ஜனனி திமி திமி கிட்ட கிட்ட தும் 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 திமி கிட்ட திமி கிட்ட கிட்ட தும் மரங்க முனி வரவந்தி கைஷா சேவதி கம்பய வேதிதவே நித்ய நிரதன நித்ய நரேஷாயேஷா சர்வேஷா சர்வேஷா தேவி காமாட்சி காமாட்சி शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो जननी 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 இதுகாலம் வரை சிவசக்தி ஐக்கியம் பத்தி பேசணும் இல்லையா, அந்த பாடலாவே பாடிட்டாங்க. ஜனனி ஜனனியும் சம்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மிக்சிங் ரீமிக்ஸ் பேரதே கிடையாது. ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த வகையில நமக்கு இந்த சத்சங்கம் சங்கரக்கலை நிறைவு வருகின்றது. முடிப்பதற்கு முன்னால் ஆதிசங்கரர்
27 ஸ்லோகத்தில் சொல்றார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன், ஏன்னா எல்லாரும் அதை அனுமதிக்கணும். ஜபோ ஜல்பம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நாம் பேசுவதெல்லாம் அம்மா தாயே ஒரு மந்திர ஜபமாக மாறட்டும். நம்ம ரொம்ப பேசுறோம், கோசிப் பண்றோம், தேவசம் பேசுறோம் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நார்மலா பேசுறதே அம்மா நீ ஜபமா ஏற்றுக்கோ. நான் என் கைகள் அசைவுகள், நான் நடக்கிறேன், கை அசைது, அந்த வேலை செய்யற, மயக்க பிடிக்கிற, போன் எடுக்கிற, இந்த காரியம் அத்தனையும் நீ உன் முத்திரையாக எடுத்துக்கொள் தாயே, உன் முத்திரையாக எடுத்துக்கொள் தாயே. நான் நடப்பதே பிரதட்சிணமாக ஏற்றுக்கொள் தாயே. அம்மா நான் நடக்கிறேன், சும்மா நடந்தா பலன் இல்லை. அம்மா இதை பிரதட்சிணம் நடக்கும், அது பூஜை. அம்மா நான் நடப்பதே பிரதட்சிணம் தாயே. நான் சாப்பிட்றேன் இல்லையா, சாப்பிட்றேன், தண்ணி குடிக்கிறேன், அத்தனையும் ஹோமமாக ஏற்றுக்கொள் தாயே, அத்தனையும் ஹோமமாக ஏற்றுக்கொள் தாயே. நான் படுப்பதே நமஸ்காரமாகட்டும், நான் படுத்து தூங்குறேன் இல்லையா, அது ஒரு நமஸ்காரமாக ஏற்றுக்கொள் தாயே. இப்படியாக நான் முயற்சியுடனோ முயற்சியின்றியோ செய்கின்ற அத்தனை காரியமும் உன் பூஜையாக ஏற்றுக்கொள் தாயே சங்கரன் வேண்டார். நாமோ அதையே வேண்டி அம்மா பராசக்தி என் உடல் உயிர் எல்லாமே நடக்கின்ற அத்தனை காரியமும் உன் உபாசனை தான் தாயே. அப்படியாக ஏற்றுக்கொண்டு இந்த சங்கர ஜெயந்தி விழாவை, இந்த என்னோட சங்கர கதாவை நிறைவு செய்கின்றோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, 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 ஹர ஹர சங்கர.